பராக்கிரமசாலி அவர், சும்மாயிரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். வாழ்நாள் எல்லாம் அவரை போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். வாழ்நாள் எல்லாம் அவரை போற்றி பாடுவேன். நேசர் தேடி வந்தார், எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. நேசர் தேடி வந்தார், எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. மனித சகாயம் எல்லாம் விருதாவாய் போய்விடும். தாயுள்ளம் கொண்ட அன்பர் ஆற்றி அணைப்பிட்டாரே. மனித சகாயம் எல்லாம் விருதாவாய் போய்விடும். தாயுள்ளம் கொண்ட அன்பர் ஆற்றி அணைப்பிட்டாரே. அன்பின் அடிகளாலும் ஆறுதல் மொழிகளாலும் இன்னும் அவரை கெட்டி சேர உதவினாரே. அன்பின் அடிகளாலும் ஆறுதல் மொழிகளாலும் இன்னும் அவரை கெட்டி சேர உதவினாரே. நேசர் தேடி வந்தார், எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. நேசர் தேடி வந்தார், எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. கர்த்தரின் முன்பாக நிறுத்தி நோக்குவதினால் அசைக்கப்படுவதில்லை மனுஷன் எனக்கென் செய்வான். கர்த்தரின் முன்பாக நிறுத்தி நோக்குவதினால் அசைக்கப்படுவதில்லை மனுஷன் எனக்கென் செய்வான். வானத்தை கிழித்திறங்கி சத்துருவை முறியடித்த ராஜாதிராஜன் ஜெயம் எந்தன் ஜெயமே. வானத்தை கிழித்திறங்கி சத்துருவை முறியடித்த ராஜாதிராஜன் ஜெயம் எந்தன் ஜெயமே. நேசர் தேடி வந்தார், எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. நேசர் தேடி வந்தார், எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. நாம் தியானிக்க போகிற ஒரு வேத வார்த்தை யாக்கோபின் நிருபத்திலிருந்து. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 26. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 26 படிக்கிறேன், கேளுங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியில் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி விருதாக இருக்கும். யாக்கோபு சொல்கிறாரு, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய நாவை நீங்கள் அடக்காமல் இருந்தால் உங்களுடைய இருதயத்தை வஞ்சிக்கிறீங்க. உங்களை தேவபக்தியில் ஒன்று எண்ணினாலும் கூட உங்களுடைய தேவபக்தி வீணாக இருக்குமோ. ஆகவே நாம் நம்முடைய வாயை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதுதான் திரும்ப வாயை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வாயை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னா அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது மிகவும் எளிதான ஒரு காரியம். நீ அநேக மக்களை பாருங்க, வாய் பதறி சரியான பேச்சுகளை பேசிடுறாங்க. உலக பிரகாரமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்கள் தரையில் போட்ட காசை நீங்கள் என்ன செய்ய முடியும், திரும்பவும் பொறிக்க முடியும். வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை ஒருபோதும் திரும்பி வாபஸ் வாங்கவே முடியாது. மனுஷங்களை நல்லா அடி அடித்தா கூட அவங்க நிச்சயமாக மறந்துடுவாங்க. ஆனால் நம்ம பேசக்கூடிய வார்த்தை அவங்க மைண்டை விட்டு மறக்கவே செய்யாது. உங்கள் வாழ்க்கையில் பார்க்குறீங்க, உங்கள் குடும்பத்தில் பார்க்குறீங்க, நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஸ்தலங்களில் பார்க்குறீங்க, ஒரு வார்த்தையை பேசுனீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த வார்த்தையை அப்படியே அவங்க ரிப்பீட் பண்ணுறாங்க. அன்னைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னீங்களேன்னு சொல்லிக்கிட்டு நாம மறந்துடுவோம், ஆனால் அவங்க மறக்க மாட்டாங்க, சம்மந்தப்பட்டவங்க மறக்கவே மாட்டாங்க. அதுதான் யாக்கோபு சொல்கிறாரு, ஒருவன் தன் நாவை என்ன செய்ய வேண்டும், அடக்க வேண்டும். என்ன மெசேஜ்னா நாவடக்கம். என்ன மெசேஜ்? நாவு அடக்கம், நாவடக்கம். கவனிங்க, யாக்கோபு அந்த அதே நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது.
8ஆம் வசனம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷயம் நிறைந்ததுமாக இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய செயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரை இப்படி இருக்கலாகாது. நீ அநேக குடும்பங்கள் பிரிஞ்சு போகிறதுக்கும் அநேக உறவுகள் பிரிஞ்சு போகிறதுக்கும் ஒரே காரணம் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள். மற்றும் நாங்கள் வெள்ளூரில் ஆக்சுவலாட்டு ஓட்டியர்னு ஒரு ஏரியா சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் வந்து ஒரு தாயார், அவங்க ஆக்சுவலாக நல்லா கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க. அவங்க வீட்டுக்காரரும் அதே மாதிரி தான். அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் உண்டு. அந்த பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை செய்கிற பையன். இந்த அம்மா ஒற்று கோவத்தில் அந்த பையனை பயங்கரமாக திட்டாங்களாம். ஆலயத்துக்கு போகக்கூடியவங்க தான். ஒரு ஆலயத்தினுடைய பேரை சொன்னாங்க. ஆக்சுவலாக ஆலயத்துக்கு போகக்கூடிய சகோதரி, அவங்க வீட்டுக்காரர் ஒரே பையன். அந்த பையனை பிடிச்சி பயங்கரமாக திட்டாங்களாம். 3 வருஷம் அந்த பையன் வீட்டுக்கே வரலையாம். 3 இயர்ஸ் அவன் வீட்டுக்கே வரலையாம். உங்கள் அம்மா ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்களாம், உங்கள் அப்பா ஃபோன் பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டானா, அவன் வேலைச்சோட இடத்துல போய் பார்க்க போனாலும் அவன் என்ன செய்ய மாட்டானா, பெர்மிஷன் கொடுக்க மாட்டானா, வெளியில் போயிடுவானா. இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க, ஃபஸ்ட்டு என்னுடைய பிள்ளையை நான் உணர்ந்துட்டேன், நான் அந்தளவு அவனை நான் ஹார்டாக பேசிடக்கூடாது, என்னோடய வார்த்தையில் அவனோட இதயத்தை ரொம்ப நொறுக்கிடுச்சு, ரொம்ப காயப்பட்டான். ஆகவே அவன் என்னை பார்க்கவும் விரும்பல, பேசவும் விரும்பல. தேவன் தான் அவனுடைய இதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும், நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை, நாங்கள் யார் வந்தாலும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு வார்த்தையை நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து ஒரு 6 வாட்டி நீங்கள் யோசிச்சு போடுங்க. இன்றைக்கி அவங்களுடைய காரியம் நடக்கிறதுக்காக எதுவும் பேசுகிறாங்க, தாங்க பேசுகிறது தான் சரின்னு சாதிக்கிறாங்க. ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய் சொல்கிறாங்க. அதனால் அவங்க தேவனை விட்டு விலகிடுறாங்க, வேதத்தை விட்டு விலகிடுறாங்க, உறவுகளை விட்டும் விலக்கப்படுறாங்க. எத்தனையோ பிரச்சனை அனுபவிக்கிறாங்க இல்லைங்களா? அதுதான் கைண்ட் அட்வைஸ். உங்களோட வாயை நம்ம என்ன செய்யணும், அமைதியாக வச்சுக்கணும். வாயை அமைதியாக வச்சுக்கிட்டால் எந்த பிரச்சனையும் வராது. இந்த இடத்துல யாக்கோபு சொல்கிறாரு பார்த்தீங்களா, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கழிவாளத்தினாலே அடக்கிக்கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். இப்போ ஒரு மனுஷன் சொல் தவறாதவனாக இருந்தால், ஒரு மனுஷன் தன்னுடைய சரீரம் முழுவதும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னா அவன் நாக்கு என்ன செய்யணுமா, அடக்கிக்கணுமா. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகின்றோம். இப்போ குதிரை வண்டியில் ரொம்ப குறைவாக இருக்குது. என்னுடைய சின்ன வயசில் ரொம்ப குதிரை வண்டியை பார்த்துருக்குறேன். அந்த குதிரை வண்டியில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப எனக்கு பிடிக்கும். குதிரைகள் நல்லா ஸ்மூத்தாக போகும். ஆனால் என்ன செய்வாங்கன்னா, குதிரைகள் 2 செல்லும் திரும்பக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, கடிவாளன்னு போட்டு விட்ருவாங்க. அப்புறம் பாயில் எதுவும் போட்டு விட்ருப்பாங்க. அதெல்லாம் பாருங்கள், அது கண்ட்ரோலில் கொண்டு போகிறதுக்கு. அந்த கடிவாளம் இருந்ததுனா தான் அது என்ன சொன்னால் அங்கே இங்கேயும் திரும்பி போகாது, கரெக்டாக கண்ட்ரோலில் போகும். அப்புறம் ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் அந்த நாக்கு, யாக்கோபு சொல்கிறாரு, குதிரைகளுக்கு எப்படி கடிவாளம் போட்டு அவளுடைய முழு சரீரத்தையும் திருப்புகிறார்களோ அதுபோல் நாமும் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யணும், கரெக்டாக காவல் வச்சுக்கணும். பக்தனாய தாவீது சொல்லுவார் இல்லைங்களா, என் கண்மலையும் என் மீட்பெருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் நமக்கு பிரியமாக இருப்பதா என்று. வாயின் வார்த்தைகள் அது தேவனுடைய சமூகத்தில் மிகவும் பிரியமாக இருக்கணும். அது ஆண்டவர் விரும்புகிறாரு. வேதமும் நமக்கு அது அட்வைஸாக சொல்லுது. 2வது பாருங்கள், கப்பல் எக்ஸாம்பிள் சொல்கிறோம். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தும் கடும் காற்றலால் அடிபட்டாலும் அவைகளை நடத்தியவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். கப்பல்களுக்கு சுக்கான்னு சொல்கிறாங்க. நம்ம காருக்கு என்ன செய்கிறோம், ஸ்டீரிங்னு சொல்கிறோம். இந்த ஸ்டீரிங்கை நம்ம எந்த அளவு ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த அளவு தான் கார் நம்ம விரும்பின இடத்துக்கு போவோம் இல்லைங்களா? அதுபோல தான் திருமுறை சொல்லுது, நாவானதும் சிறிய அவயவமாக இருந்தும் பெருமையானவர்களை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. ஒரு சின்ன நெருப்பு போதுமா காட்டை கொளுத்துறதுக்கு. இப்போ எங்கள் சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு மலை உண்டு, சங்கநத்தம்.
அங்கே நம்முடைய பிரான்ச் சர்ச் இருக்குது. திடீர்னு பாருங்கள், இந்த நல்ல வெயில் காலங்களில் என்ன செய்வாங்கன்னா அதிகமாக இலைகள் கீழே விழுந்து உதிர்ந்து கிடக்கும். யாராச்சும் ஒருத்தங்க என்ன செய்வாங்கன்னா அசால்ட்டாக ஒரு தீயை கொளுத்தி போட்டு போயிடுவாங்க. தீயை கொளுத்தி போடுதுன்னு சொன்னால் பிரஜாதி மக்கள் இந்த சிகரெட் பிடிப்பாங்க இல்லைங்களா, சிகரெட் பிடிச்சிட்டு அதை அணைக்காமல் போட்டுருவாங்க, அல்லது ஒரு வத்தி பெட்டி கொளுத்தி போட்டு போயிட்டே இருப்பாங்க. பத்தி எரியும். இதெல்லாம் பார்க்க ரொம்ப பயமாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டிலேருந்து பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக அது ஒரு 2 கிலோமீட்டர். வீட்டுக்கு மேலே நின்று பார்த்தா அந்த மலை தெரியும் பாருங்கள், அப்படி பத்தி எரியும். அதுக்கு காரணம் என்ன? நெருப்பு. அமேசான் காடுகள் எப்படி அழிஞ்சது? நெருப்பு. லாஸ் ஏஞ்சல்ஸ் எப்படி அழிஞ்சது? நெருப்பு. அவன் பாருங்கள், நம்ம நெருப்புன்னு நினைக்கிறோம். அந்த நெருப்பு என்ன செய்யுது? காட்டையும் கொளுத்துது, வீட்டையும் கொளுத்துது, பெரிய பெரிய பட்டணங்களையும் கொளுத்துது. நம்முடைய தலைமை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த இடத்துல யாக்கோபு சொல்கிறாரு, நாவு எப்படிப்பட்டது? நெருப்பு. சிறிய அவயவமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும் நாவும் நெருப்புத்தான். அது அணிய நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதுமாயும் இருக்கிறது. நம்ம சரீரத்தில் நாவு சரியில்லாமல் இருந்தால் முழு சரீரமும் கரைப்பட்டுருமா, ஆயுள் சக்கரத்தை கொளுத்திருமா அந்த நாக்கு. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஒரு மனுஷன் சிங்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுறான், புலியையும் கண்ட்ரோல் பண்ணிடுறான், பாம்பு கூட கண்ட்ரோல் பண்ணிடுறான். மனுஷனால் கண்ட்ரோல் பண்ண முடியாத எந்த மிருகங்களும் கிடையாது, பறவைகளும் கிடையாது, ஜீவராசிகளும் கிடையாது. விஞ்ஞானம் எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட்டு. அவங்க பாருங்கள், ராக்கெட்டை விடுறாங்க. ராக்கெட்டை என்ன செய்கிறாங்கன்னா பழையபடியும் கடலை விழ வைக்கிறாங்க. விண்வெளி கலங்கள் எவ்வளவோ அட்வான்ஸில் போயிட்டுருக்குது பாருங்கள். நீங்கள் டிவியை எடுத்துக்கோங்க, எவ்வளவு தூரம் அங்கே அட்வான்ஸாக கொண்டு போகிறாங்க பார்க்குறோம் இல்லைங்களா. ஒரு மனுஷன் எல்லாத்தையும் பண்ணலாம், ஆனால் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவான். அவனோட நாக்கு அவனால் கண்ட்ரோல் கொண்டு வர முடியவே செய்யாது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ரொம்ப ஹைஃபையாக உள்ளவங்க அதிகமாக பேச மாட்டாங்க, உட்காந்து கேட்பாங்க. ஆனால் பாருங்கள், அறவர்கள் தான் என்ன செய்யும்? தேவையில்லாத வார்த்தைகளை பேசும். இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவரை சிலுவையில் அரைக்கிறதுக்கு கொண்டு போகிறாங்க. ராஜா கேள்விகள் கேட்குறாரு. அவர் ஒரு வார்த்தை பதிலே சொல்லலை. சொல்லிட்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. உங்கள் வாழ்க்கையில் தயவு செய்து நீங்கள் என்ன செய்யுங்க, ரொம்ப அமைதியாக நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நாவை யூஸ் பண்ணுறதை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கணும். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷயம் நிறைந்ததுமாக இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின் படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிய பழ கன்றுகளையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஓர்ப்பான நீருற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. புரியுதாங்க உங்களுக்கு? வாழ்க்கையில் ஒரே வீட்டில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் வராது. ஒன்று தித்திப்பு அல்லது கசப்பு, அல்லது அத்திமரம் ஒலிய பழங்களை கொடுக்க முடியாது. திராட்சை செடி அத்திப்பழங்களை கொடுக்க முடியாது. ஓர்ப்பான நீரிட்டு தித்திப்பான ஜலத்தை கொடுக்க முடியாது. நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ ஒரே வாயிலிருந்து திதிப்பதும் சகிப்பதும் வரவே கூடாது. உன் வாயின் வார்த்தையினால் நீ சிக்குண்டா என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. எனக்கு ஒரு காரியம் ஆதியாகமத்தில் ரொம்ப பிடிக்கும். பார்வோன் யோசேப்பை குறித்து கேள்விப்பட்டு அவர் சொல்கிறாரு, இந்த காரியங்களை குறித்து நீ தான் எங்களுக்கு என்ன சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கனவு பார்க்குறாரு. அவருக்கு தெரிய மாட்டேங்குது. யோசேப்பை குறித்து சொல்கிறாரு, நீ ஒரு சொப்பனத்தை பார்த்தா அந்த அர்த்தம் அப்படியே சொல்லுவேன், நான் கேள்விப்பட்டுக்கிறேன், இந்த காரியத்தை நீ விளக்கம் சொல்லு. அப்போ அதுக்கு யோசேப்பு சொல்லுவார், நான் அல்ல, பார்வோனுக்கு ஆண்டவரே மங்களகரமான உத்தரவு அருள்ச்சியவராக. நாம் எல்லாருமே பாருங்கள், எதுக்காக தவிக்கிறோம்? நல்ல வார்த்தைனால கிடைக்காதா? ஒரு மனுஷன்கிட்ட பேசும்போது அவங்க எப்பவுமே அவங்க பாசிட்டிவாக பேசுனா அவங்கள்ட்ட பேசுறதுக்கு விரும்புவோம். ஒரு ஆலயத்துக்கு போகிறோம், அங்கே நமக்கு பாசிட்டிவான வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமான நல்ல வார்த்தைகள் நமக்கு கிடைச்சா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக அந்த ஆலயத்துக்கு போவோம் இல்லைங்களா? ஒரு மனுஷன்கிட்ட பேசுகிறீங்க, அங்கே பேச உங்களோட நாலேஜ் வளர்றதுன்னா நீங்கள் அவங்கள எவ்வளோ விரும்புகிறீங்க பார்த்தீங்களா? ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே சண்டை போடாமல் மிருதுவாக பேசுனாங்க, அந்த குடும்பம் எவ்வளோ நல்லா இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் பிள்ளைகளும் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்மளோட வாழ்க்கையில் பார்க்குறோம்.
அதுதான் சொல்கிறோம், நாக்கை நீங்கள் ரொம்ப உஷாராக பயன்படுத்தணும். எந்த விஷயத்த பேசணுமோ அந்த விஷயத்த பேசணும். அதுபோல் தேவனை தூக்கி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தேவன் சில உருவாக்கப்பட்ட எந்த மனுஷன் நீங்கள் நினைச்சாதீங்க, சபிக்காதீங்க. இதயத்தின் கசப்பு இதயத்துக்கு தெரியும் என்ற விதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அநேக மனுஷங்களை பாருங்கள், ஒருத்தவங்களை பிடிச்சின்னு சொன்னால் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு மனுஷனா அல்லது மனுஷியை பிடிக்காமல் இருந்துன்னு சொன்னால் நான் வச்சு அவங்கள சாகடிச்சிடுவாங்க. நம்ம கண்ணாரை பார்க்குறோம் இல்லைங்களா? ஆகவே தான் யாக்கோபு தயவாக சொல்கிறாரு, என் சகோதரரே, துதித்தலும் சபித்தலும் ஒரே வழியிலிருந்து புறப்படுகிறது, இப்படி இருக்கல் ஆகாது. அவை எப்பொழுதுமே தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுங்க. அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் பேசும்போது அவங்களோட இருதயம் ஒருபோதும் காயப்படவே கூடாது. நீங்கள் ஆலயத்துக்கு வரீங்கன்னா உங்களுக்கு ஆலயத்தில் ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அவங்கள்ட்ட நீங்கள் என்ன செய்யுங்க, மிருதுவாக பேசுங்க, ஸ்மூத்தாக பேசுங்க. இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. ஆகவே பேசும்போது அவங்களோட பிரச்சனைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பரிகாரமாக நீங்கள் பேசுங்க. எந்த சூழ்நிலையிலும் வார்த்தையினால் நாவுனால ஒரு மனுஷனை சாகடிக்கவே கூடாது. எல்லா உருவங்களும் வெளிப்படையாக தெரியுது, நான் மாத்திரம் தெரியாது. ஆண்டவர் பிறகு வாய்க்குள்ளே பல்ல வச்சு பல்லுக்குள்ளே நான் வச்சுருக்கிறார். எதுக்காக? நாக்கை எங்கே பிரயோஜனப்படுத்தணுமோ அங்கே பிரயோஜனப்படுத்தணும். நாளிலிருந்து நல்ல வார்த்தைகள் தான் வரணும். திரும்ப சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்று உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், கேட்பவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்க நல்ல வார்த்தை தான் பேசணும்னு சொல்லிட்டு. ஆகவே உன் மைண்டில் இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணிக்கிடுங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நாவை அடக்கிக்கணும். எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும். நீங்கள் பேசுகிற வார்த்தையில் யாரும் காயப்படவே கூடாது. எத்தனையோ உறவுகள் வருஷக்கணக்காக பேசாமல் இருக்கிறாங்க. காரணம் என்ன? இந்த நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். நீங்கள் நாவின் விஷயத்தில், வார்த்தை விஷயத்தில் மிகவும் தெளிவாக இருங்க. இன்னும் ஒன்று சொல்கிறேன், ஒரு மனுஷனுடைய நாக்கை அவனால் மாற்ற முடியாது, ஆனால் தேவனால் மாற்ற முடியும். பாருங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும்போது அங்கே உள்ள 120 பேர் அபிஷேகத்துக்காக காத்திருந்தவங்க, அந்த 120 பேரையும் அபிஷேகநாதர் பரிசுத்த நிரப்பினார் இல்லைங்களா? அந்த 120 பேரும் அவங்க நாவுக்கு மேலே அக்னி அமர்ந்து தான். அந்த அக்னி அமர்ந்த பிறகு அவங்களுடைய நாவின் சுபாவம் மாறிடுச்சு. தேவனை புகழ்ந்து பேசுகிறாங்க என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. உண்மையிலே ஒரு மனுஷன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது தான், ஒரு மனுஷனுடைய நாக்கை ஆண்டவர் தொடும்போது தான் அவனுடைய நாவு மறுரூபமாக மாறும். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நல்ல வார்த்தைகள் பேசணும், நாவை அடக்கிக்கணும். குடும்பம் வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே நல்ல மரியாதை கொடுப்பாங்க, திருச்சபையும் மரியாதை கொடுக்கும். எந்த இடத்துலையும் பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவையில்லாமல் யார்ட்டும் எதுவும் பேசவே மாட்டார் என்ற விதத்தில் எழுதப்பட்டிருக்குது. நம்மளும் தேவைக்காக பேசுவோம், நல்ல வார்த்தையில் பேசுவோம், கேட்பவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுவோம். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய நாக்க அந்த அபிஷேகர் ஆளுகை செய்கிறாருன்னா கெட்ட வார்த்தை மாவில் இருந்து என்ன செய்யாது, வராது. ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, எங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த சூழ்நிலையும் நாங்கள் எங்கள் நாவை ஜாக்கிரதையாக பாதுகாத்துக்குள்ள கர்த்தர் உதவி செய்வராக. ஆண்டவரை உண்மை துதிக்க, உண்மை போற்ற, உண்மை புகழ ஆண்டவர் எங்களுக்கு நாவை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரை இந்த நாக்கை மறுரூபமாய் மற்றது பரிசுத்த ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் இந்த வார்த்தையில் கேட்கின்ற மக்கள் கெட்ட வார்த்தை பேசாதபடி, தூஷணமான வார்த்தை பேசாதபடி, வம்பு வார்த்தைகள் பேசாதபடி, கலக வார்த்தைகள் பேசாதபடி, ஆண்டவரை கேட்பவர்களுக்கு பிரயோஜனமான நல்ல வார்த்தைகளே பேச நீர் உதவி செய்வராக. சங்கீதக்காரனாய் தாவீது கூறுவது போல எங்கள் வாயின் வார்த்தையில் எங்கள் இதயத்தின் தியானமும் உங்களுக்கு பிரியமாய் காணப்படட்டும், உங்களுடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.